நம்முடைய முனைவர் சௌமியா அவர்கள் சொன்னது போன்று இன்னும் இந்த பார்க்க பார்த்தா ஏதோ ஒரு கைவிட்டு எண்ணலாம் மகளிர் நிர்வாகிகள் எல்லாம் மேடையில் ஒன்றும் காணும். மைனர் தான் உட்காந்துருக்காரு முன்னாடி. இன்னும் அடுத்தது இன்னும் நிறைய இங்க இருக்கீங்க. இன்னும் அடுத்தது நிறைய வரணும். நம்ம மகளிர் வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம பேச வேண்டாம். ஏன்னா பெண்கள் அவங்க காலங்காலமாக அப்படியே அடங்கி ஒடுங்கி எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் அதிக அளவில் பெண்கள் சேர்க்க வேண்டும். கிளைகளில் நீங்கள் எல்லோரும் கவனம் செலுத்துங்கள். இப்போ நான் ஒரு 20 நாள் முன்பு மாவட்ட செயலாளர்கள்லாம் பனையூருக்கு சந்திச்சவங்களெல்லாம் சந்திச்சேன். நான் அப்போ உங்ககிட்ட ஒரு செயல் திட்டத்தை நான் கொடுத்தேன். இன்னும் 10 நாள்ல எனக்கு கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர் உடைய பேரு, போன் நம்பர் எனக்கு வேணும்னு சொன்னேன். ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவருடைய பேர், போன் நம்பர் இருக்கணும். எனக்கு நாளை மறுநாள் பனையூர்ல அத்துணை மாவட்ட செயலாளர்களும் வந்து எனக்கு கொடுங்க. ஏன்னா நான் நேரடியா கிளை நிர்வாகிகிட்ட நான் பேச போறேன், நான் தொடர்பு கொள்ள போறேன். இது 2-வே கம்யூனிகேஷன். சும்மா நம்ம சொல்றது மட்டும்தான் கிடையாது, அவங்க சொல்ற கருத்துகள் இருக்கு. அதனால இதே ஒரு தொடர்பு நம்ம பண்ண போறோம் நம்ம. அதனால இதே அவசியமா எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் இந்த மாதத்தில் இருக்கு. இந்த மாதம் இறுதிக்குள் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மாவட்டத்தில் உள்ள கிளை செயலாளர், தலைவர், பொருளாளர், முக்கியமா பொருளாளர் இல்லாத லிஸ்ட் எனக்கு கொடுக்க கூடாது. அவங்களுடைய போன் நம்பர், பேரு, போன் நம்பர், இமெயில் அட்ரஸ் இருந்ததுன்னா இன்னும் நல்லது. இதையெல்லாம் அவசியமா எனக்கு இன்னும் 2 நாள்ல அவசியமா நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால நாம் எல்லாம் களத்திலே நல்ல தைரியத்தோடு, நம்பிக்கையோடு நீங்கள் செல்லுங்கள். நம் கட்சி நிச்சயமாக ஒரு வருகின்ற 2031 தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சியாக வரும். யாருக்கும் எந்த சந்தேகம். அதுக்கு ஏற்ப வியூகங்களை, யுக்திகளை எல்லாம் நாம் வைத்து நாம் வேகமாக நாம் நடைபோடுவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மீண்டும் நம்முடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களுக்கும், நம்முடைய பொருளாளர் சகோதரி திலகபாமா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நான் தெரிவிக்கின்றேன். இதே போன்ற மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த பொதுக்குழுவில் நிறைய பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதான் தப்பா எடுத்துக்காதீங்க. நேரம் இல்லை. ஏன்னா எல்லாமே நேரம் போய் நம்ம வெங்கடேசன், சதா, சக்தி அம்மா இந்த பக்கம் இருக்கிறாங்க, வேலுச்சாமியிலேருந்து நிறைய இந்த டி.கே. ராசாலாம் இருந்திருக்கு. எல்லாமே இங்கே காயார் ஏழுமலை அவர்களுக்கும், கணேசமூர்த்தி அவர்களுக்கும், பி.கே. வாசு அவர்களுக்கும், காரணை ராதா அவர்களுக்கும், தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும், ராஜசேகர் அவர்களுக்கும், லோ குணா அவர்களுக்கும், ஜனார்தனன் அவர்களுக்கும், தனுஷ் அவர்களுக்கும், தனிகாச்சலம் அவர்களுக்கும், தீனதயாளன் அவர்களுக்கும், எலு பிரசாத் அவர்களுக்கும், குணலாளன் அவர்களுக்கும், துரை பூபாலன் அவர்களுக்கும், கதிரவன் அவர்களுக்கும், நம்முடைய ஜெயராமன் பேச விட்டுருக்கலாம்ல. நம்ம புதுவையில் இருக்கின்ற அத்தனை பேரும் நிர்வாகிகளாக இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து இந்த பொதுக்குழுவை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜெயராமன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன்.